எந்த அடிப்படையில வந்து புஷியானதுக்கு வந்து சீட் கொடுத்துருக்காரு டி நகர்ல? உனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் பாத்திருக்கியா? நான் போய் பார்த்தா சொல்றேன். நான் நீ ஏன் போய் பார்த்த? நீ எதுக்கு போன? உனக்கு வேலை அண்ணா நகர்ல, வீடு இங்க, நீ ஏன் டி நகர் போன? ஆபீஷியல் வர்க் நான் ஓ வாட் ஆபீஷியல் வர்க் சொல்லு. ஓ ஆபீஷியல் வர்க் சொல்லு. விஜய் வின் பண்ணா நீ என்ன பண்ற? வின் பண்ணா நீ என்ன பண்ற? பெட் இப்ப பெட் கட்டு. வின் பண்ணா என்ன பண்ணுவ? வின் பண்ணட்டும் முதல்ல. நீ வின் பண்ணா வீட்ல விஜய் தான் ஓடும், விஜய் டிவி தான் வைப்பேன், எல்லாமே விஜய் பத்தினது தான் ஓடும், விஜய் டிவி தான் வைப்பேன். என்ன நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ கேட்க கூடாது. அங்க போவாத, விஜய் பார்க்க போக கூடாது, டிவில விஜய் படம் வைக்க கூடாது, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அங்க என்ன நடந்ததுன்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போய் பார்க்கணும். சரியா? நீ ட்ரோல் பண்ற வீடியோவா தான் பாக்குறேன். உன் இன்ஸ்டாகிராம் முதல்ல பிளாக் பண்றேன். கோர்ட் கேள்வி கேட்டுச்சு. நான் உன கேள்வி லைவா காமிச்சாங்க. அவன் வண்டிக்கு ரெண்டு பசங்க பைக் ஓட்டுறாங்க, அப்படியே விழுறாங்க. அதை கூட பின்னாடி அவன் போயிட்டு பாத்தாரா, திரும்பி பார்த்துட்டு பார்க்காம போனாரா? தெரியணும், முன்னாடி கேமரா எடுத்து காட்டணும் தெரியணும். அன்னைக்கு சென்னைக்கு வந்தப்ப ஒரு லேடிஸ் வந்து தப்பு அவன் பேர்ல இருக்குது. இவ்வளவு கேப்ல உள்ள போந்து வந்தது அவன் தப்பு. கீழே விழுந்தவன போய் இறங்கி போய் பார்த்தாங்க, பார்த்துட்டு கண்டுக்காம போனாரா? அது ஒரு போய் பார்க்கல. அதுக்காக தானே வீட்லயே ஒரு மாதிரி கில் ஃபீல் ஆகி அது மாதிரிலாம் இருந்தாங்க. இருந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே என்ன செட்டவன் குடும்பத்தை ஏசி பஸ் போட்டு வர வச்சு என்ன ஒரு மேடை போட்டு மைக்கு போச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், மனசு தங்க இல்லாம வீட்டை விட்டு வெளியே வரல. நீ கூட சொல்லிருந்தோம். ஓ அல்லையோ கரெக்டாவே அப்படின்னு. ஆமா, இந்த மாரியம்மன் கோயில முட்டி போது மடிப்பிச்சு கேட்கிற இடத்துக்கு திருச்செந்தூர் பழனி நம்ம கேட்பாங்க. உங்க ஆளு நான் முட்டி போடுவேன் மாதாவே ஏசப்பா அப்படின்னு முட்டி போடுக்காரு. அம்மாவை அவன் பேசக்கூடாது. சரியா? நீ வாய மூடிடி. அதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. 41 பேர் இறந்ததற்கு யார் காரணம் என்று யாரையோ நாம் தேடி குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான காரணம் ஒரு தலைமுறையை முறையாக வழிநடத்த தவறிய பெற்றோர்கள் தான். இன்னும் சொல்வதானால் ஒரு தலைமுறையை முற்றிலுமாக நாம் சீர்கெடுத்து விட்டோம். ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறுவன் காலை 5:30 மணிக்கு கொடியை பிடித்துக் கொண்டு கட்சி கூட்டத்திற்கு இடம் பிடிக்க செல்லுகின்றேன் என்று கூறுகின்றான். இதுதான் சரியான வளர்ப்பு முறையா? இதை யார் தடுத்திருக்க வேண்டும்? காவல்துறையா, அரசாங்கமா? யார் தடுக்க முடியும்? வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? காலை 5:30 மணிக்கு பள்ளியில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கின்றது, சிறப்பு வகுப்பு. உங்கள் பிள்ளையை அனுப்பி வைத்து விடுங்கள் என்றால் அனுப்பி வைத்து விடுவீர்களா? எவ்வளவு பொங்குவீர்கள்! ஆனால் 5:30 மணிக்கு கொடிபிடித்துக் கொண்டு கூட்டத்திற்கு செல்லுகின்ற ஒரு மாணவனை எப்படி உங்களால் அனுமதிக்க முடிகின்றது? ஏன் இப்படி அனுமதிக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவன் கேட்க மாட்டான் சார். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். அவன் சின்ன வயசுல இருந்து எதை நினைக்கிறானோ அதை தான் சார் செய்வான். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார் என்று கேவலமான பதில்கள் எல்லாம். நன்றாக ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒடித்து வளர்க்காத முருங்கையும் அடித்து வளர்க்காத பிள்ளையும் உருதேராது என்று கிராமத்தில் கூறுவார்கள். இதை நான் கூறும்பொழுது நீங்கள் என்னை பிற்போக்குவாதி என்று கூட நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் ஊரே கூடி அவனை கண்டிக்கும், ஊரே கூடி அவனை தண்டிக்கும். அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும் பேசுறாரு.